அன்பிற்கனிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகளே, இன்றைக்கி நாம் இந்த புஷ்கர நவாம்ச யோகத்தை பற்றி பார்ப்போம். புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வாங்கிய கிரகங்கள் யோகத்தை தரும், அதன் மூலமாக புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. குறிப்பாக புஷ்கர நவாம்ச யோகம் அப்படின்றது புகழ் தரும் அப்படின்றது சொல்லப்படுது. இப்போ புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களின் சாரம் பெற்ற கிரகங்கள் எப்படி புகழை தருகிறது அப்படின்றத நாம் ஏற்கனவே உலகில் புகழ் பெற்று இருக்கக்கூடிய புகழானவர்களாக இருக்கக்கூடியவர்களின் ஜாதகங்களிலே ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஒரு கிரகம் புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா அது எதன் மூலமாக புகழ் தரும் அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய காரகங்கள், ஆதிபத்தியங்கள், இதன் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் இதன் மூலமாகத்தான் புகழை தரும். அந்த வகையிலே நாம் உலக புகழ் பெற்றிருக்கின்ற பலருடைய ஜாதகங்களை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் முதலாக பார்க்கக்கூடிய ஜாதகம் உலகின் முதன்மை கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய, முதன்மை பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம். எலான் மஸ்க் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு. ஆனால் அவரோட ஹிஸ்ட்ரியை படித்தீங்க அப்படின்னா, அவருக்கு டைவர்ஸ் நடந்திருக்கு. முதல் மனைவி, அந்த மனைவி கோர்ட்டில் சொன்ன வாக்குமூலம் என்னென்னா, இவரால் எனக்கு கஞ்சி ஊற்ற முடியாது, சோறு போட முடியாது, அதனால் டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த எலான் மஸ்க் இன்றைக்கு உலகினுடைய முதன்மை பணக்காரராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யாரும் செய்யாத பல முயற்சிகளால் ஒரு நாடு செய்ய முடியாத வேலைகளை கூட ஒரு தனி மனிதனாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு புகழ்வாய்ந்த எலான் மஸ்க் அவர்களுடைய ஜாதகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ திரையிலே எலான் மஸ்க் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது. மீன லக்கணம், சிம்ம ராசி. இவருக்கு ஏதாவது கிரகங்கள் புஷ்கர பாகையில் இடம்பெற்று இருக்கிறதா அப்படின்றத பார்ப்போம். சனியும் ராகுவும் புஷ்கர பாகையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சனி புஷ்கர பாகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை 4ஆம் பாதத்திலே இருக்கிறார். ராகு புஷ்கர பாகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தனது சொந்த நட்சத்திரமான திருவாதிரை 4ஆம் பாதத்திலே இருக்கிறார். இந்த புஷ்கர பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி புகழை கொடுத்தது என்பதை பார்ப்போம். இப்போ சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை 4ஆம் பாதம் வாங்கிய சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம்னா கம்யூனிகேஷன், 3ஆம் இடம்னா சிறு பயணம். அடுத்து அதே 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அப்போ முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முயற்சியின் மூலமாக, தகவல் தொடர்பின் மூலமாக, பயணங்களின் மூலமாக புகழ் கிடைக்கும். அடுத்து இணைந்திருக்கக்கூடிய கிரகம், அந்த இடம் இணைந்திருக்கக்கூடிய இடம் ரிஷபம், காலை வாகனம். அடுத்து அதில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், வாகனகாரகன், ஆடம்பர வாகனகாரகன், சொகுசு வாகனகாரகன். அப்போ சனி சொகுசு வாகனகாரகனான சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். பயணம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே இணைந்திருக்கிறார், 3ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்போ பயணம், சொகுசு வாகனங்களின் மூலமாக புகழ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சனி வாங்கின அந்த புஷ்கர பாகை நட்சத்திரம் கிருத்திகை 4, அது சூரியனோட நட்சத்திரம். இப்போ சூரியன்னா யார்? சூரியன்னா கரண்ட்டு, மின்சாரம். சூரியன்னா எலக்ட்ரிக். அப்போ சனி வாங்கின நட்சத்திரம் கரண்ட், மின்சாரம் தொடர்பானது. அவன் இணைஞ்சிருக்கிறது வாகனம் காரகனான சுக்கிரன், ஆடம்பர வாகனக்காரகன் சுக்கிரன். இப்போ இதை 3ஐயுமே கனெக்ட் பண்ணுங்கள். அது நிற்கிற இடம் பயணஸ்தானமான 3ஆம் இடம். இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறப்ப மின்சாரம், வாகனம், பயணம், சொகுசு வாகனம். அப்போ சொகுசு மின்சார வாகனத்தால் புகழ் பெறுவார். இப்போ அவருக்கு டெஸ்லா அப்படின்ற ஒரு
கார் கம்பெனி. அந்த கார் உலக அளவில் ஃபேமஸ் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ சொகுசு வாகனம் பயணங்களின் மூலமாக புகழ் கிடைத்தது. ரைட்டு. அடுத்து ராகு. ராகு இருக்கிறது 11ஆம் இடம். இப்போ ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், ராகுனாலே நீளமானது, ராகுனாலே சீரிப்பாய்வது, ராகு அப்படின்னாலே மறைவிடங்களில் இருப்பது, மறைவை பற்றி ரகசியங்களை அறிந்தது. ராகுன்னா ரசாயனம், ராகு அப்படின்னா ஆய்வு ஆராய்ச்சி, இப்படி பல விஷயங்கள் ராகை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராகு இருக்கிற இடம் 11ஆம் இடம், நீண்ட தூர பயணங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ நீளமான ஒரு விஷயத்தின் மூலமாக, ரசாயனங்களின் மூலமாக, நீண்ட பயணங்களின் மூலமாக இவர் புகழ் பெறுவார். அதில் கூட இணைஞ்சிருக்கிறது யார்? செவ்வாய். ராகுவுடன் இணைஞ்சிருக்கிறது யார்? செவ்வாய். செவ்வாயின்றது நெருப்பு, செவ்வாயின்றதும் வாகனம். அப்போ நெருப்பு வாகனம், நெருப்பை கக்கக்கூடிய வாகனத்தின் மூலமாக, நீண்ட தூரம் பயணத்தின் மூலமாக புகழ் பெறுவார். அப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா, நெருப்பை கக்கிற வாகனம் அப்படின்னா, நீளமான வாகனம் அப்படின்னா, இப்போ பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய வாகனம் அப்படின்னா, இந்த ராக்கெட்டை நீங்கள் பாருங்கள். ராக்கெட் எப்படி இருக்கும்? ஒரு அனகோண்டா மாதிரி நீளமாக இருக்கும். ராக்கெட் எப்படி போகும்? நெருப்பை கக்கிக்கிட்டு போகும். ராக்கெட் எப்படி போகும்? சீறி பாயும். அப்போ ராக்கெட் மூலமாக இவர் புகழ் பெறுவார். இப்போ ராக்கெட் எங்கே போகும்? நீண்ட தூர பயணம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா, நீண்ட தூர பயணம் செல்லக்கூடிய, நெருப்பை கக்கி கொண்டு செல்லக்கூடிய, சீறி பாய்ந்து செல்லக்கூடிய ராக்கெட் மூலமாக புகழ் பெறுவார். இப்போ உலகத்தில் எவ்வளவோ நாடுகள் இருக்குது. எல்லா நாடுகளுமே விண்வெளிக்கு ராக்கெட்டு விடுதா அப்படின்னா, பல நாடுகள் இன்னும் அந்த வசதியை பெற முடியவில்லை. அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை. ஆனால் உலகத்தில் ஒரு தனி மனிதன் ஒரு விண்வெளி நிலையமும் அமைச்சு, ராக்கெட் ஏவுதளமும் அமைச்சு, விண்ணுக்கு ராக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, அதுவும் 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை விட்டுக்கிட்டுருக்கிறாருன்னா அது எலான் மஸ்க் மட்டும்தான். ஒரு தனியார்ட்ட இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளம் அப்படின்னா அது எலான் மஸ்கிட்ட தான் இருக்குது. அப்போ இது கரெக்டாக அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நீண்ட தூர பயணத்தின் மூலமாக, ராகு நீளமான ஒரு வாகனத்தின் மூலமாக, அக்னியை கக்கிக்கிட்டு செல்லக்கூடிய வாகனத்தின் மூலமாக புகழ் பெறுவார்னு கரெக்டாக சொல்லுது. அதே போல் இவர் ராக்கெட் மூலமாக புகழ் பெற்றிருக்கிறார். அதே போல் 3ஆம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன். ஏன்னா சனி இருக்கிறது 3ஆம் இடம், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. அப்போ 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, நீண்ட தூர பயணங்கள், சிறு பயணங்கள், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, இதன் மூலமாக விண்வெளி, இதன் மூலமாக புகழ் பெறுவார். அப்படின்றத நாம் இந்த 2 ஸ்தானங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் புஷ்கர பாகையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 3ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இந்த 2 இடத்துலையும் சனி ராகு 2ம் இருக்குது. சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சிருக்குது. பயணம், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நாம் பார்த்தோம்னா, சொகுசு வாகனத்தின் மூலமாக புகழ். டெஸ்லா கார் இன்றைக்கும் உலகத்தில் சொகுசு மின்சார காராகவும் இருக்குது. அதன் மூலமாக புகழ். நீண்ட தூர பயணத்தின் மூலமாக புகழ். ராக்கெட்டு நீண்ட தூர பயணத்துக்கு விடுறார். அதோட ராகுவோட செவ்வாய் சேர்ந்துருக்குது பாருங்கள். இப்போ செவ்வாய்னா, இப்போ செவ்வாய் கிரகத்துக்கே ராக்கெட் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். சுற்றுலா பயணத்துக்கு ஆட்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றது அவர் கனவு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது இந்த 2 புஷ்கரண வம்சம் பெற்ற கிரகங்கள், இணைந்த கிரகங்கள், அதன் பாவங்கள் எல்லாம் இணைக்கிறப்ப அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு தொழில் எப்படி புகழ் பெற்றாரோ அதை இது தெளிவாக சுட்டி காட்டுது. இன்றைக்கி ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு வச்சு நிறைய ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்டார்லிங்க்னு சொல்லிட்டு பூமி பந்தை சுற்றிலும் ராக்கெட்டுகளை விட்டு சேட்டலைட்டுகளை பரப்பி வச்சிருக்கார். அதன் மூலமாக தகவல் தொடர்பு, இந்த மொத்த பூமி பந்தையுமே தகவல் தொடர்பு சங்கிலியால் தொடர்பு ஏற்படுத்தி கட்டி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த அளவிற்கு இவர் புகழ் பெறுவதற்கு அவரது ஜாதகத்திலே
அந்த ஸ்தானங்களில் அந்த காரக கிரகங்கள் சரியாக புஷ்கர பாகையில் இடம்பெற்று புகழை தந்திருக்கிறது அப்படின்றத நாம் இந்த எலான் மஸ்க் ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். நன்றி உறவுகளே. மீண்டும் மற்றும் ஒருவரினுடைய ஜாதகத்திலே, புகழ் பெற்றவரினுடைய ஜாதகத்திலே இந்த புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது, அதன் மூலமாக புகழ் தந்திருக்கிறதா என்பதை பார்ப்போம். நன்றி உறவுகளே. தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.